இந்த பறவை தன்னோட உயிரையே கொடுத்து அங்க இருக்க எல்லா பறவையும் காப்பாத்த போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலா அந்த விமானத்துல நிறைய பறவை மாட்டிட்டு இருக்கும். அப்போ ஒரு புழு பறவை மட்டும் அங்க இருக்க எல்லா பறவையும் எப்படியாவது காப்பாத்துறதுக்காக மேல இருக்க பெல்ட்டை பயன்படுத்தி அந்த கூண்டை எப்படியாவது உடைச்சிட்டு வெளியில வந்து அங்க இருக்க எல்லா பறவையோட கூண்டையுமே ஓபன் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த விமானத்துல இருந்து எல்லா பறவையுமே தப்பிக்கிறதுக்காக பின்னாடி இருக்க டோரை ஓபன் பண்றதுக்கான சுவிட்சையுமே ஆன் பண்ணிவிடும். ஆனா அங்க இருக்க எந்த பறவைக்குமே தெரியாது அந்த சுவிட்சை ஆன் பண்ணோடனே முன்னாடி இருக்க பைலட்டுக்கு எமர்ஜென்சி அலாரம் அடிக்கும்னு. சோ இப்ப அந்த கதவுமே ஓபன் ஆகுது. அங்க இருக்க பல பறவைகள் தப்பிச்சு போனாலுமே அந்த ப்ளூ பறவை மட்டும் தப்பிக்காம அதோட துணையை காப்பாத்துறதுக்காக அங்கேயே காத்திருக்கும். அப்ப அந்த பிளைட்டுமே எதிர்பாராம கிராஸ் ஆகிருதுங்க. இப்ப அந்த பிளைட்டுமே கண்ட்ரோல் இழந்தனால மேலையும் கீழே போயிட்டு வரனால பின்னாடி இருக்க அந்த பறவையுமே தவறி கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னு இந்த துணை பறவை உடனே கீழே குதிச்சிருது. ஆனா அந்த பறவைக்கு உண்மையாலுமே பறக்க தெரியாது. இருந்தாலுமே துணையை காப்பாத்துறதுக்காக கீழே குதிச்சு பறக்கவே ஆரம்பிச்சு அந்த துணையுமே காப்பாத்திருது. இந்த பறவைகளுக்கு இடையில இருக்க அன்பு கூட இந்த காலத்து மனிதர்களுக்கு இடையில இல்ல. அது உண்மைனா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.